வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரஜியா பேசுகிறேன். இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் 26, யார் திறமைசாலி. விக்ரமாதித்தர் வழக்கம் போல் வேதாளத்தை தூக்கி தோளில் சுமந்து வர வேதாளம் மன்னரை வாழ்த்திவிட்டு மறுகதையை கூறியது. வேத பண்டிதன் எனும் பெயருடைய ஒரு இளைஞன் ஒருவன் அங்க தேசத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் மூவரும் யோகேஸ்வரன் என்ற அரசனிடம் சென்று அரசாங்கத்தில் தங்களுக்கு ஏதாவது வேலை தருமாறு வேண்டினார்கள். நீங்கள் எதில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று கூறினால் அதற்கு தேர்வு வைத்து ஏற்பாடு செய்வேன் என்றார் அரசர். அதற்கு ஒருவன் வந்து, நான் உணவு உண்பதில் கில்லாடி என்றான். 2ஆம் அவன், நான் தூங்குவதில் திறமைசாலி என்றான். 3ஆம் அவன், பெண்களிடம் உரையாடுவதில் நான் வல்லவன் என்றான். அரசர் யோகேஸ்வரன் அந்த 3 பேரையும் சோதிக்க விரும்பினார். உண்பதில் கில்லாடிய ஒருவர் வீட்டிற்கு சாப்பிட அனுப்பி வைத்தார். தூக்கத்தில் திறமைசாலியை ஒரு பஞ்சனை தயாரிக்க சொல்லி அதில் மலர்களை தூவி தூங்கும்படி சொன்னார். 3ஆம் அவனை சிறந்த நடன மங்கை ஒருத்தியிடம் அனுப்பி உரையாட சொன்னார். அடுத்த நாள் காலையில் அவர்கள் மூவரும் சபைக்கு வந்தார்கள். அரசர் அவர்களை விசாரித்தார். நான் உண்ட உணவு சுடுகாட்டு நாற்றம் அடித்தது என்றான். உணவு உண்பதில் கில்லாடியானவன் இப்படி சொன்னதும், நான் தூங்கும் பொழுது என் உடலில் முழுவதும் வலித்தது என்றான் தூக்கத்தின் திறமைசாலி. என்னுடைய உரையாடி கொண்டிருந்தவளின் உடலில் ஒரே பால் வாடை வீசியது என்றான் 3ஆம் அவன். அவர்கள் கூறியதை கேட்ட அரசன் உணவு உண்பதின் கில்லாடி உணவு அளித்த அந்த ஒரு பிராமணரை கூப்பிட்டு விசாரித்தார். அதற்கு அவன், அந்த அரிசி சுடுகாட்டு சாம்பலை உரமாக போட்ட நிலத்தில் விளைந்ததே என்று கூறினார். அடுத்து பஞ்சனை ஏற்பாடு செய்தவனை கூப்பிட்டு விசாரித்தார். அந்த பஞ்சனையில் ஒரு முடி இருந்தது என்றான் அவன். 3ஆவதாக நடனமங்கையை கூப்பிட்டு விசாரித்தார். நான் இடையர் குலத்தை சேர்ந்தவள், நான் பால் வியாபாரம் செய்கிறேன் என்றார் அவள். அவர்கள் மூவரையும் பாராட்டி அவர்களுக்கு அரண்மனையில் வேலையும் கொடுத்தார் அரசர். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய அந்த 3 பேரில் திறமைசாலி யார் என்று கேட்டது வேதாளம். உணவு உண்பதில் கில்லாடியும் பெண்ணிடம் உரையாடி கொண்டிருந்தவனும் விழித்திருக்கும் நிலையில்தான் தங்கள் உணர்வுகளை சிந்தித்தார்கள். ஆனால் தூங்கும் பொழுது தன்னுடைய உணர்வை உணர்ந்தவனே திறமைசாலி என்பது குதிரை விடுவித்தார் விக்ரமாதித்தர். விக்ரமாதித்தரின் இந்த பதிலால் மௌனம் கலைந்து விடுமல்லவா? திரும்பவும் வேதாளம் விடுபட்டு சென்றது. நேயர்களே, இந்த குட்டி கதை முடிவடைந்தது. இதை தொடர்ந்து இந்த எபிசோடிலே இன்னொரு கதையும் பார்ப்போம். கிளி சொன்ன நியாயம். வேதாளத்தை திரும்பவும் கட்டி தன் தோளில் சுமந்தவாறு விக்ரமாதித்தர் நடக்கையில், முயற்சியில் மனந்தளராத மன்னனே, கிளிகள் சொன்ன கதையை உனக்கு கூறவா? கவனமாக கேள் என்று தொடங்கியது. பாடலிபுரத்தை விக்ரசிம்மன் என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவருக்கு பராக்கிரமசிம்மன் என்ற மகன் இருந்தான். இளவரசனான அவன் பஞ்சவர்ண கிளி ஒன்றை வளர்த்து வந்தான். அது ஆண் கிளி. அந்த கிளி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3ஐயும் அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தது. ஒரு நாள் இளவரசன் கிளியிடம், எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்க பெறும் என கேட்டான். இளவரசே, வேதபுரி அரசன் மகாதரன் தன்னுடைய ஒரே பெண்ணான ரத்னவதியை கன்னி மாடத்தில் வைத்து வளர்த்து வருகிறான். அந்த பெண்ணிடம் பஞ்சவர்ண பெட்டை கிளி ஒன்று உள்ளது. அதுவும் என்னைப் போலவே 3 காலங்களையும் அறிந்து சொல்லும் ஆற்றல் வாய்ந்தது. ஒரு நாள் ரத்னவதி அந்த பெட்டை கிளியிடம், எனக்கு எப்பொழுது திருமணமாகும் என்று கேட்டாள். அதற்கு அந்த கிளி, நீ தானாகவே சென்று பாடலிபுரத்து இளவரசனுக்கு மனைவி ஆவாய் என்று கூறியது. கிளி கூறியதை ரத்னவதி உடனே தன் தந்தையிடம் தெரிவித்தாள். அரசர் மகாதரன் கிளியின் ஆற்றலை நன்றாகவே அறிந்தவன். அதனால் கிளியின் வார்த்தை பொய்க்காது தன் மகளை அழைத்து கொண்டு போக பாடலிபுரத்திலிருந்து அரசன் வந்து கொண்டிருக்கிறான் என்று காத்து கொண்டிருக்கிறார். நாளை காலையில் அவர்கள் அனைவரும் இங்கு வந்து சேருவார்கள். பிறகு நல்ல நாளில் உனக்கு அவளுக்கும் திருமணம் சிறப்பாக நடக்கும் என்று கூறியது கிளி. மறுநாள் காலையில் அரசர் மகாதரன் தன் பெண் ரத்னவதியுடன் விக்ரசிம்மன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். பராக்கிரமசிம்மனுக்கும் ரத்னவதிக்கும் திருமணம் விமர்சையாக நடந்தது. ரத்னவதி புறப்பட்டு வரும்போதே கூடவே தன்னுடைய பெட்டை கிளியையும் கொண்டு வந்திருந்தார். இதை இளவரசருடன் ஆண் கிளியுடன் ஒரே கூண்டில் அடைத்து வைத்தார்கள். ஒரு நாள் ஆண் கிளி பெண் கிளியின் அருகில் நெருங்கி சென்றது. அதை கண்ட பெண் கிளி விலகி சென்றது. என் அருகில் வராதே, ஆண்களையே நான் நம்பக்கூடாது என்றிருக்கிறேன் என்றது. உன் அருகில் போய் நான் வந்தேனே, அது என்னுடைய தவறுதான், பெண்களை நம்பவே கூடாது என்றது அந்த ஆண் கிளி. இந்த மாதிரி கிளிகளுக்கிடையே ஏற்பட்ட சச்சரவை கவனித்துக் கொண்டிருந்த இளவரசர் பெண்கிளியை பார்த்து, ஆண்களையே நம்பக்கூடாது என்று நீ சொன்னதன் காரணம் என்ன என்று கேட்டார். உடனே அதற்கு அந்த பெண்கிளி சொல்ல தொடங்கியது. இளவரசே, போரூர் நகரை சேர்ந்த வால்மீகன் செட்டி என்பவனுக்கு தனசேகரன் என்னும் ஒரு மகன் இருந்தான். அவன் பெற்றோரின் சொல்லை கேட்காமல் மனம் போன போக்கில் தெரிந்து வந்தான். தந்தை தேடிய செல்வத்தை விலைமகளுக்கு கொடுத்து வீண் செலவு செய்து கொண்டிருந்தான். அதனால் வால்மீகன் செட்டி கோபம் கொண்டு மகனை வீட்டை விட்டு துரத்தி விட்டான். வீட்டை விட்டு வெளியேறிய அந்த தனசேகரன் அலகாபுரியில் உள்ள ஆடன் செட்டி வீட்டை அடைந்தான். அவனை தன் வீட்டில் இருக்க செய்து தன் மகள் அலங்காரவல்லியையும்
அவனுக்கு மனம் புரிந்து வைத்தார் அவர். பொன்னையும் பொருளையும் சீதனமாக கொடுத்த ஆடன் செட்டி சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய பெற்றோரை பார்த்து வருவதாக கூறி மனைவியையும் உடன் அழைத்து கொண்டு புறப்பட்டான் தனசேகரன். வழியில் அவனுக்கு மீண்டும் விலைமகளின் நினைவு உண்டாயிற்று. உடனே அவன் மனைவியிடம், அன்பே, வழியில் திருடர் பயம் அதிகம், அதனால் உன்னுடைய நகைகளை எல்லாம் கலட்டி என்னிடம் கொடுத்து விடு என்றான். அலங்காரவல்லியும் வஞ்சனை இல்லாமல் கணவனை நம்பி அவன் சொன்னபடி நகைகள் அத்துணையும் கலட்டி கொடுத்தாள். அதன் பின் அவளை பாலும் கிணற்றில் தள்ளிவிட்டு அந்த விலைமகளின் வீட்டை நாடி சென்று விட்டான் பாவி. கணவனால் கிணற்றில் தள்ளப்பட்ட அலங்காரவல்லியின் கூக்குரலை கேட்டு அவ்வழியாக சென்றவர்கள் அவளை கரையேற்றி விட்டார்கள். அவள் தாய் வீடு வந்து சேர்ந்தாள். தன்னுடைய நகைகளை திருடர்கள் பறித்து கொண்டு கணவனை கட்டி இழுத்து கொண்டு போய்விட்டதாக ஒரு பொய்யையும் பெற்றோர்களிடம் அவள் உண்மையை மறைத்து கூறினாள். மனைவியிடம் இருந்து பறித்து சென்ற நகைகளை எல்லாம் விற்று தீர்த்துவிட்டு மறுபடியும் தன் பெற்றோரை நாடி சென்றான் தனசேகரன். ஆனால் அவனை அங்க சேர்த்து கொள்ள மறுத்து விட்டார்கள். அவனை பற்றி பெற்றோர்களுக்கு தெரியாதா? அதனால் அவன் மீண்டும் மாமனார் வீட்டுக்கு வந்தான். என்ன துணிச்சல்! ஆனால் அங்கே தன்னுடைய மனைவி இருப்பதைக் கண்டு திரும்பி போக முயன்றான். ஆனால் அவள் ஓடி வந்து கிணற்றில் இறந்து போயிருப்பாள் என்று அவன் நினைத்திருந்தானா? கணவன் திரும்பி செல்வதைக் கண்டு அவள் மனைவி ஓடோடி வந்து அவனை தடுத்தாள். அவன் செய்த துரோகத்தையும் கொடுமையையும் பெற்றோர்களிடம் எதையும் நான் தெரிவிக்கவில்லை என்றும், அதற்கு மாறாக தன்னுடைய நகைகளை திருடர் பறித்து கொண்டு கணவனை கட்டி இழுத்து கொண்டு சென்று விட்டதாகவும் சொல்லியிருக்கிறேன். மேலும் அவனை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் சொன்னாள். தான் கொடுமை இழைத்த போதும் தன்னை பற்றி நல்ல முறையில் மனைவி சொல்லியிருப்பதை கருதி அவன் துணிந்து வீட்டுக்குள் சென்றான். ஆனால் ஆடன் செட்டிக்கும் அவன் மனைவிக்கும் தங்கள் மருமகன் உயிரோடு திரும்பி வந்தது கண்டு மகிழ்ச்சிதான். அவனை அன்புடன் வரவேற்று உபசாரம் செய்தனர். சில நாட்களுக்கு அங்கே தங்கியிருந்தான். மறுபடியும் அவனுடைய எண்ணம் விலை மகளிடமே சென்றது. ஆனால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவனிடம் பொருள் ஏதும் இல்லையே. வேறு வழியும் இல்லாததால் தன்னுடைய மனைவி அலங்காரவல்லியை கொன்று அவளுடைய நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். ஆகையினால்தான் இப்படிப்பட்ட ஆண்களையே நம்பக்கூடாது என்று கூறினேன் என்று சொல்லியது பெண்கிளி. அதை கேட்டு அது சொன்னதிலும் நியாயம் இருப்பதாக நினைத்து ஆண்கிளியை பார்த்து, அது சரி, பெண்களை நம்பவே கூடாது என்று நீ சொன்னதன் காரணம் என்ன என்று கேட்டது. அதான் நீயே சொல்லிட்டியே, இப்படிப்பட்ட ஆண்களை நம்பக்கூடாது என்று. ஆகையால் அப்படிப்பட்ட ஆண்களை மட்டும்தானே நீ வெறுக்க வேண்டும். மொத்தமாக ஆண்களையே நம்பக்கூடாது என்று ஏன் சொன்னாய்? இதோ நான் ஒரு கதையை சொல்லுகிறேன், கேள். ஆண்கிளி கதை சொல்ல ஆரம்பித்தது. அஸ்தினாபுரத்தை தர்மசேகரன் எனும் அரசர் ஆட்சி புரிந்து வந்தார். அங்கே தனவந்தனன் எனும் வணிக செட்டி ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரே மகளை தன்னுடைய இனத்திலே ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அந்த பெண் தன் கணவனுடன் அவனுடைய சொந்த ஊருக்கு சென்றாள். சில மாதங்களுக்கு பிறகு தொழிலை கருதி அவளுடைய கணவன் வெளிநாடுக்கு சென்றான். அவன் சென்ற பிறகு அவளுக்கும் வேறொரு இளைஞனுக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. வெளிநாடு சென்றிருந்த கணவன் திரும்பி வந்தான். கணவனை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தவளைப் போல நடித்தாள். வேறு வழி ஒன்றும் அவளுக்கு இல்லை. பணிவிடைகளையும் செய்தாள். அன்று இரவு கணவன் அருகில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தவள் நடு இரவில் எழுந்து தனக்கும் அந்த இளைஞனுக்கும் தூதனாக இருந்தவனிடம் சென்று, என்னுடைய ஆசை நாயகனை அழைத்து வந்து என்னுடைய அறை வாசலுக்கு மேற்கு பக்கத்தில் இருக்க சொல்லிவிட்டு என்னிடம் வந்து ரகசியமாக சொல், நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு மறுபடியும் வந்து கணவன் அருகிலேயே தூங்குவது போல் பாசாங்கு செய்தார். அப்பொழுது நகர காவலர்கள் அந்த தெரு வழியாக வந்தவர்கள் வீட்டின் ஒரு மூலையில் மறைந்திருந்த அந்த இளைஞனை திருடன் என்று கருதி அவன் மீது அம்பு எய்தினர். அம்பால் அடிபட்ட அந்த இளைஞன் மரண வேதனையில் துடிதுடித்துக் கொண்டிருந்தான். தூது சென்றவள் வந்து சொன்னதும் ஆசை நாயகனை காண ஆவலோடு விரைந்து வந்தாள். அவன் அம்பால் அடிபட்டு மரண வேதனையில் இருப்பது அவளுக்கு தெரியாது. ஆகையால் இருட்டில் அவன் இருக்கும் இடம் சென்று அவனை அணைத்து கொண்டாள். அவனோ உயிர் போகும் தருணத்தில் இருந்தவன் வாயை திறந்து கூட பேச முடியவில்லை. அப்படியே அவன் உயிரும் பிரிந்து விட்டது. திடீரென்று அவ்வளவு பெரிய உடல் கீழே சாயவும் அவள் உடனே திடுக்கிட்டு எழுந்து பார்த்தாள். தனக்கு நேர்ந்திருக்கும் விபத்தை பற்றி எண்ணி உடனே என்ன செய்வது என்று யோசித்தாள். உடனே பக்கத்தில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து தன் மீது இருந்த இரத்தத்தை அதில் தடவி விட்டு கணவன் படுக்கைக்கு அருகில் போட்டாள். உடனே, ஐயையோ, என்னை கொல்லுகிறானே, யாராவது வாருங்கள் என்று கூக்குரலிட்டார். அவளுடைய கூச்சலை கேட்டு பலரும் ஓடி வந்தார்கள். அவர்களிடம் தன் கணவன், இதோ இந்த கத்தியால் தன்னுடைய உடலை கீறி விட்டிருக்கிறான் என்று சொல்லி, இதோ எவ்வளவு ரத்தம் வலிகிறது என்று பாருங்கள் என்று தன்னை காண்பித்தாள். உடனே அந்த தனவந்தன் தன் மகளை கூட்டிக் கொண்டு அரச சபைக்கு போய், அரசே, என்னுடைய பெண்ணின் உடலை அவன் கணவன் அறுத்து விட்டான் என்று முறையிட்டான். அரசே, நான் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தேன். அவளுடைய கூச்சலை கேட்ட பிறகே நான் விழித்து எழுந்தேன். அவளுடைய உடலை நான் கீறவும் இல்லை, இந்த கதிக்கு அவளை நான் ஆளாக்கவும் இல்லை என்று கூறினான் அவள் கணவன். அரசனோ வேறு யாரையும் விசாரிக்காமல் அவன் மனைவியை காயப்படுத்தினான் என்பதற்காக அந்த இளைஞனுக்கு தூக்கு தண்டனை விதித்தார். அப்பொழுது அங்கே வந்த நகர காவலர்கள் நேற்று இரவு காவல் புரிந்து வரும் பொழுது வணிக செட்டி வீட்டு மூலையில் ஒருவனை கொண்டு வந்து மறைத்து வைத்ததையும்
மறைந்திருந்த ஒருவன் மீது அம்பு விடுத்தோம். அப்பொழுது இந்த பெண் வந்து அவனை கட்டி தழுவி கொண்டிருந்தாள். பிறகு வீட்டுக்கு போய் கூக்குரலில் எழுப்பினாள். அம்பு அடிப்பட்டவன் யார் என்று அருகில் சென்று பார்த்தோம். அவன் பக்கத்து தெருவில் வசிக்கும் ஒரு இளைஞன். அவன் ஒருவேளை இவளுடைய ஆசை நாயகனாக இருக்கலாம். அவனுடைய சடலத்தை எடுத்து வந்திருக்கிறோம் என்று விவரமாக கூறினார்கள். காவலர்கள் கூறியதை கேட்டதும் அரசன் வெளியே வந்து அந்த பிணத்தை பார்த்தாள். அவனின் கைகளில் இவளுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. உண்மை தெரிய வந்தது. முன்பு அளித்த தீர்ப்பை மாற்றி அவள் கணவனை விடுதலை செய்து அந்த பெண்ணை நெருப்பில் போட்டு எரித்து விடும்படி கூறினார். ஆதலால் தான் பெண்களையே நம்பக்கூடாது என்று கூறினேன் என்று சொல்லியது ஆண்கிளி. இந்த இடத்தில் கதையை நிறுத்திவிட்டு 2 கிளிகளில் எது சொன்னது நியாயம் என்று கேட்டது வேதாளம். வேதாளமே, ஆண்களை மட்டும் தீயவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அதேபோல் பெண்களை மட்டும் தீயவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அவர்களுடைய ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய பழக்க வழக்கங்களை சீர்படுத்தாமல் திடீரென வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தீயவர்களாக மாறி அந்த தீயனவையை மறைக்க மேலும் மேலும் பொய்களை புனைந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய ஆசை நாயகனாக இருந்தாலும் அவன் இறந்து விட்டதை அவள் பொருட்படுத்தவில்லை. தான் எப்படி தப்பிப்போம் என்றுதானே அவள் சிந்தித்தாள். எனவே வாய்ப்பு கிடைத்தால் ஆண்கள் என்ன பெண்கள் என்ன அனைவரும் நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் மாறலாம். அது அவர்களுடைய மன உறுதியை பொறுத்ததே. கணவன் என்னதான் தனக்கு துரோகம் செய்தாலும் தானும் அப்படியே ஒரு விஷயத்தை செய்து அவனுக்கு பாடம் புகட்டுவேன் என்பது பெரும் முட்டாள்தனம். அவன் அப்படி செய்ததற்கு பதிலுக்கு தானும் அப்படி செய்தால் அவனுக்கும் தவறை கண்டித்த மனைவிக்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும்? இருவரும் ஒரே ஒரு விஷயத்தை தானே செய்திருக்கிறார்கள். அதிலிருந்து மனைவி வேறுபட்டு நடப்பதோ அதிலிருந்து கணவன் வேறுபட்டு நடப்பதோ சிறந்தது. விக்ரமாதித்தர் இப்படி கூறியதும் அவர் மௌனம் களையவே வேதாளம் விடுபட்டு முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. தொடர்ந்திருங்கள். வணக்கம் நேயர்களே.